வியல் பரீட்சை முடிகள் வழியாகி இன்று முதலாவது காணொலியான பதிவு. அந்த காணொலிக்கான பதிவு களுவாஞ்சிக்குடியில் தான். இவர் தான் சந்திக்கிறோம் முதலாவதாக. அதாவது இந்த பதிவினுடைய நோக்கம், அதாவது களுவாஞ்சிக்குடியில் மெடிசின், அதாவது களுவாஞ்சிக்குடியில் 3 பேர் வைத்தியப்படத்துக்கு தெரிவாயிருக்காங்க. அவை களுவாஞ்சிக்குடியில் மெடிசின் என்கின்ற துணைப்பொருளாக நான் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன். அந்த வகையில் இவர் களுவாஞ்சிக்குடியை சேர்ந்தவர். உங்களோட பேர் என்ன சொன்னீங்க? கிருதன். அப்போ களுவாஞ்சிக்குடியை சேர்ந்த கிருதன், களுவாஞ்சிக்குடியை சேர்ந்த கிருதன். இவரை பற்றி சொல்வதாக இருந்தால், நான் இன்றுதான் இவரை சந்தித்திருக்கிறேன், இன்றுதான் அவரை கண்டிருக்கிறேன், வைத்தியர்களில் கண்டிருக்கிறேன், சிறிய படியன்களாக இருக்கக்குள்ள. ஆனால் இன்று தான் பார்த்துருக்கிறேன். ஆகவே நான் நினைக்கிறேன் ரிசல்ட்ஸ் 3 என்ன 3 சித்திகளை பெற்று அதாவது மாவட்ட மட்டத்திலே எத்தனையாவது நீங்கள்? மாவட்ட மட்டத்திலே 19வது ரேங்கோட மருத்துவ படத்துக்கு தெரிவாகி இருக்கிறாரு. அந்த வகையில் இவரை பற்றி பார்க்குறேன்னு சொன்னால், இவருடைய தந்தை நாகேந்திரன் என்று சொல்லி, அதாவது பட்டிருப்பு தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடியினுடைய அதிபராக இருந்தவர். அது மாத்திரமல்ல, தாய் கல்முனையைச் சேர்ந்த அவவும் ஒரு சிரேஷ்ட பட்டதாரி ஆசிரியை. அந்த வகையிலே இவரிடம் சற்று கேட்டு பார்ப்போம். நீங்கள் இந்த ரிசல்ட்ஸை பெறுவீங்க என்றதில் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததா? நான் எதிர்பார்த்தது பழைய மாதிரி தான் நடக்கும். டிஸ்ட்ரிக்ட் ஒரு 15 வருவேன். ஐலண்ட் ஒரு 250 அந்த மட்டில் நீங்கள் நினைக்கிறான். டிஸ்ட்ரிக்ட் ரேங்க்களும் பின்னுக்கு போயிருக்கி, ஐலண்ட் ரேங்க்களும் முன்னுக்கு வந்துருக்கி. அது டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 19, ஐலண்ட் ரேங்க் எத்தனை? 226 ஐலண்ட் ரேங்க்குள்ளே வந்திருக்கிறீங்க. அப்போ நீங்கள் மெரிட்டுக்குள்ளே வரீங்களா? சூப்பர் மெரிட் கிடைக்கும். உங்களுக்கு சூப்பர் மெரிட் கிடைக்கும். சூப்பர் மெரிட் கிடைக்கும். அதே நேரத்தில் கொழும்பு பல்கலைக்கழகம் தான் கிடைக்கும் நினைக்கிறேன். என்ன, கொழும்பு பல்கலைக்கழகத்தில் சூப்பர் மெரிட் வரை கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் பாடசாலை நாட்களில் நீங்கள் மருத்துவ படத்துக்கு தெரிவாகுவீங்க என்று உயர்தம் படிக்கக்குள்ள உங்களுக்கு அந்த எண்ணக்கரு தோன்றி இருந்தது ஏற்கனவே. கட்டாயம் நான் மருத்துவ படத்துக்கு தெரிவாகுவேன் என்கின்ற அந்த எண்ணக்கரு இருந்தது. ரைட். நீங்கள் உங்களோட பட்டிருப்பு தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடியில் கல்வி ஏற்றிருக்கிறீங்க. நீங்கள் ஃபிசிக்ஸை யார்கிட்ட படிக்கிங்க? 6th கிளாஸில் தேவிஞ்சேரி பண்ணார். ஸ்கூல்லையும் படிப்பிக்கிறவங்க கேள்வியெல்லாம் செய்வாங்க. ரெண்டையும் மேனேஜ் பண்ணி தான் படிச்சினாங்க. அப்போ நீங்கள் ஃபிசிக்ஸ் தெய்வீகன் சார்கிட்ட மட்டும் தான் படிச்சிங்க? அப்போ ஃபிசிக்ஸ் தெய்வீகன் சார்கிட்ட படிச்சிருக்கிறீங்க. அவரோட பேர் தற்போது அதிக அளவில் வீசப்படுது. பௌதிகவியலில் மிக ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு டீச்சர் என்று சொல்லி, இந்த எக்ஸ்பர்ட் என்கின்ற வசனம் சாதாரணமாக எல்லாருக்கும் நான் சொல்கிறதில்ல. ஆனால் அதில் தெய்வீகன் எக்ஸ்பர்ட். அந்த வகையில் அவருக்கு அந்த ஃபிசிக்ஸில் அவர்கிட்ட தெய்வீகன்கிட்ட படிச்சிருக்கிறீங்க. படிக்க தான் ஏசித்தியை பெற்றிருக்கிறீங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி யார்கிட்ட படிக்கிங்க? கெமிஸ்ட்ரி ஹிமாலயாக்குள்ளே தேவகுமார்கிட்ட போயிருக்கிறீங்க. ஒரு பின்பகுதி கொஞ்சத்துக்கு பெர்லினுக்குள்ள மசூக் செட்ட போகணும். கடைசி பகுதியில் போயிருக்கிறீங்க. அப்போ கூடியதை யார்கிட்ட படிச்சிருக்கிறீங்க? கூடிய காலம் இது நான் ஸ்டார்டரில் போகிறதால அங்கே கூட படிச்சிருந்தேன் ஹிமாலயாக்குள்ளே. அப்போ நீங்கள் பாடசாலையில் யார்கிட்ட படிச்சிருங்க? பாடசாலையும் தேவகுமார்கிட்ட படிக்க. பாடசாலையில் நீங்கள் தேவகுமார்கிட்ட படிச்சிருக்கிறீங்க. அதே நேரத்தில் டியூஷனில் தேவகுமார்ட்டையும் படிச்சிருக்கிறீங்க, மருசூட்டையும் படிச்சேன்னு சொல்கிறீங்க. ஆகவே நீங்கள் இந்த ஏசித்தியை பெற்றிருக்கிறீங்க. நீங்கள் என்ன பரீட்சை எழுதுன? அவை நீங்கள் ஃபிசிக்கல், ஆர்கானிக், இன்ஆர்கானிக் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அப்படி பார்க்கக்குள்ள உங்களுக்கு அந்த பரீட்சை எழுதும்போது நீங்கள் 20 வருடம் படிச்சிருக்கிறீங்க. அதில் உங்களுக்கு பிரயோஜனமாக யார்கிட்ட படிச்சிருந்து? அப்படி சொல்லலாம். 2 பேரும் ஆசிரியர் நல்லா தான் படிப்பிச்சு. 2 பேர்டையும் படிச்சிருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. தேவகுமார்டையும் படிக்கிறீங்க, மனசுக்கிட்டையும் படிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. ஓகே. அந்த வகையில் பார்க்கக்குள்ள பயாலஜி யார்கிட்ட படிச்சிருந்தீங்க? ஆகவே அதில் என்னென்னு சொன்னால் தேவகுமார்கிட்ட படிச்சிருக்கீங்க. தேவகுமார்கிட்ட படித்தாக்கள் நிறைய சித்திகளை பெற்றிருக்கிறாங்க, சித்திகளை பெற்றிருக்கிறாங்க. அவரும் ஒரு எக்ஸலண்ட் டீச்சர். அது தேவகுமார். ஆகவே தேவகுமாரும் உங்களுக்கு கல்வி ஏற்பட்டிருக்கிறாங்க. எனக்கு மர்சூக்கை பற்றி எனக்கு தெரியாது எந்த லெவல்னு சொல்லி, ஆனால் நீங்கள் அவர்கிட்டையும் படிச்சிருக்கிறீங்க. அதே போல் பயாலஜி ஆர்ட்டை படிச்சிருக்கிறீங்க. திரிவன் செட்டம் நீங்கள் பயாலஜி திரிவன் செட்டம் மட்டும் தான் போயிருக்கீங்க.
அப்போ திலீவன் சார்கிட்ட பட்டு தான் படிச்சு தான் எடுத்துருக்கிறீங்க. ஸ்கூலுக்குள்ளேயும் படிப்பிக்கிறாங்க. ஓ ஸ்கூலுக்குள்ளே படிப்பிக்கிற ஸ்கூலில் யாரு? ஸ்கூலில் வாதமி டீச்சர். என்ன பேர்? வாதமி டீச்சர். வாதமி. ஸ்கூலில் வாதமி டீச்சர் படிப்பிச்சிருக்காவு. அதே போல் டியூஷனில் வந்து திலீபன் சார் படிப்பிச்சிருக்காரு. அப்போ உங்களுக்கு எது மிகவும் உதவியாக இருந்தது பரீட்சையில்? தியரி வைஸாக இந்த சார் நல்லா படிப்பார். யாரு? திலீபன் சார் தியரி வைஸாக நல்லா படிப்பார். அங்கே ஸ்கூலுக்குள்ளே பயன்படுத்தி எக்ஸாம் வைப்பாங்க, படிப்பிப்பாங்க, எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாம் நல்ல உதவியாக இருக்கும். அந்த வகையில் அந்த பயாலஜியினுடைய உங்களுடைய சித்திக்கு காரணமான இந்த 2 பேர்லேயும் யாருன்னு சொல்லலாம்? 2 பேர் முக்கியம். 2 பேர் முக்கியம். நீங்கள் ஆசிரியர்களை விட்டு கொடுக்காதவர்களாக தான் இருக்கிறீர்கள். ஆகவே 2 பேர்டையும் படிச்சிருக்கிறீங்க. திலீபன் சார்கிட்டையும் படிச்சிருக்கிறீங்க. அதாவது தேவகுமார் சார்கிட்ட படிச்சிருக்கிறீங்க. அதே போன்று தெய்வீகன் சார்கிட்ட படிச்சிருக்கிறீங்க. அதே போன்று மர்சூக் சார்கிட்ட படிச்சிருக்கிறீங்க. மர்சூக் சார்கிட்ட படிச்சிருக்கிறீங்க. அந்த வகையில் உங்களுக்கு வந்து இப்போ இந்த நீங்கள் படிப்பிக்க டீச்சர்ஸ் மாதிரி இல்லை, இப்போ சொன்னீங்க சேர்ற மாதிரி பேரில் சொன்னீங்க. அப்போ உங்களுக்கு இந்த சித்திக்கு காரணமான உங்களுடைய சித்திக்கு காரணமான உங்களுடைய இந்த பரீட்சையினுடைய இந்த 3Aக்கு காரணமான அல்லது நீங்கள் மெடிசினில் 19 ரேங்காக வந்திருக்கிறீங்க, அதுக்கு காரணமான ஆசிரியர்களோட பேரை சொல்லுங்கள் திரும்ப. ஸ்கூலில் படிப்பிச்ச ஆசிரியர்கள், இப்போ நான் வகுப்புக்கு பிரத்தியமாக போன ஆசிரியர்கள் தான் காரணம். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க வந்து இப்போ நீங்கள் உங்களோட வசனங்கள் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணக்குள்ள சொன்னீங்க வந்து எக்ஸாம் தான் கடும் உதவியாக இருந்தேன்னு சொல்கிறீங்க என்ன? ஆகவே அந்த எக்ஸாம்பிள் எவ்வாறு உதவியாக இருந்தது? எக்ஸாம் ஒரு படிச்சுட்டோம்டா நம்மளுக்கு ஓரளவு நம்மளுக்கு நம்ம எவ்வளவு படிச்சிக்கோம், எந்தளவு நம்மளுக்கு தெரியுமென்றது. இப்போ ஒரு எக்ஸாம் நடந்தால் தான் அது எவ்வளவு ஷுவராக நம்மளுக்கு விளைஞ்சி எவ்வளவு ஒழுங்காக விளைஞ்சின்னு தெரியும். அப்போ அது எக்ஸாம்ன்ற ஒரு முக்கிய விஷயம். அதாவது ஆசிரியர்கள் எல்லோரும் படிப்பிச்சு இப்போ நீங்கள் அதே மாதிரி தான் சொன்னீங்க. தெய்வீகன் சார் படிப்பிச்சார், அதே மாதிரி தேவகுமார் படிப்பிச்சார், மர்சூக் படிப்பிச்சார், அதே மாதிரி திலீவன் சார் படிப்பிச்சார், பாதுமி டீச்சர் படிப்பிச்சாருன்னு சொல்கிறீங்க. அவை அவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு ஒரு இன்புட்டை தந்திருப்பாங்க அள்ளி. ஆனால் அவுட்புட் வந்து என்ன என்பதை காண்றதுக்கும் அந்த அவுட்புட்டை பெறுறதுக்கும் பரீட்சைகள், தொடர்ச்சியான பரீட்சைகள் தான் உங்களுக்கு உதாரணமாக உங்களுக்கு உதவியாக இருந்திருக்குன்றது அது உண்மையானது. அதாவது சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பாடசாலை பரீட்சைகளுக்கு போகிறதில்ல, பாடசாலை பரீட்சைன்னா பாடசாலைக்கு போகாமல் விட்டுருவாங்க. ஆனால் நிச்சயமாக அந்த பாடசாலை பரீட்சைகள் மாத்திரமல்ல, என்னென்ன பரீட்சைகள் நடத்துதோ அனைத்து பரீட்சைக்கும் மாணவர்கள் செல்ல வேண்டும். அது ஒரு முக்கியமான விடயம். ஆகவே உங்களிடம் நான் கேட்குற கேள்வி, நீங்கள் மருத்துவ பட்டத்துக்கு கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு நீங்கள் ஒரு MBBS ஆகிட்டீங்க. மருத்துவ பட்டதாரி ஆகினத்துக்கு பிறகு உங்களுக்கு அங்கே பிறகு நீங்கள் வந்து MD1 Part 1 எக்ஸாம் எடுப்பீங்க. எடுத்து அப்புறம் Part 2 எக்ஸாம் எடுத்து ஒரு கன்சல்டன் ஆகிறீங்க. நிச்சயமாக நீங்கள் கன்சல்டன் தான், வைத்திய நிபுணர் அவருக்குள்ள நீங்கள் எந்த துறையை தெரிவு செய்வீங்க? நீரோலஜி என்கின்ற ஒரு சிறந்த ஒரு இதை கூறியிருக்கிறீங்க. நீரோலஜி பகுதியை தான் நான் தெரிவு செய்வேன் என்று சொல்லி அந்த வகையில் உங்களுடைய தெரிவும் நன்றாக அமைகின்ற. ஏன் நீரோலஜியை தெரிவு செய்கிறீங்க? நம்ம இப்போ கதைச்சு கொண்டு இருக்கிறது ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் தான். என்னென்னு சொன்னீங்க? நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கிறது, நம்ம கதைச்சு கொண்டிருக்கிறது இப்போ ஒரு மூளை அனுப்புகிற சிக்னலாக தான். அதாவது மூளைக்கு அனுப்பப்படுற சிக்னலால் நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கிறோம். அது ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம், அது ஒரு ஆர்வமான விஷயம். அதில் படிக்கணும்னு ஆசை. அதை நாங்கள் படிப்பிக்கணும். அவை நான் எனது மூளையை பயன்படுத்தி தான் நான் ஒரு வைத்தியராக வந்தேன். ஆகவே அந்த நீரோலஜியை நான் படிக்கணும் என்கின்றது, அது நீரோலஜிஸ்ட் என்று சொல்கிறது மிகவும் குறைவான ஒருவர் தான் இருக்கிறாங்க, நிபுணர்கள் தான் இருக்கிறாங்க. அந்த வகையில் நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு நியூரோலஜிஸ்டாக வருவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனாக திரும்ப உங்களோட பற்றப்பு தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடியை பற்றி என்ன சொல்ல வாரீங்க? அதுவும் ஒரு முக்கியமான பங்கிரி. அந்த நான் 3 எடுத்துட்டு நான் வகுப்பு போனேன்னா அவங்களோட ஸ்கூலும் நல்லா படிப்பிச்சு எக்ஸாம்கள் எல்லாம் வச்சது, அதுவுமே நல்ல ஒரு விஷயம். அவை உங்களோட பற்றப்பு தேசிய பாடசாலையில் நீங்கள் யாருக்கு நன்றி சொல்ல போகிறீங்க? இப்போ உங்களோட சித்திக்கு யாருக்கு இல்லை, ஸ்கூல் நம்ம ஒரு மொத்த சமூகம், பாடசாலை சமூகத்துக்கு நன்றி என்று சொல்கிறீங்க. பாடசாலை சமூகத்துக்கு
எங்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆகவே பற்றுப்பு தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடியில் இருந்து மருத்துவ படத்துக்கு தெரிவு செய்யப்பட்டது. அதுவும் களுவாஞ்சிக்குடியிலிருந்து தெரிவு செய்யப்பட்டது. அதாவது வாஞ்சி ஊரிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட, அதாவது பற்றுப்பு தேசிய பாடசாலையினுடைய முன்னாள் அதிபர் நாகேந்திரனுடைய புதல்வன், அதே போன்று இவருடைய தாயும் ஒரு சிரேஷ்ட ஆசிரியை, அவர் கல்வியைச் சேர்ந்தவர். அவை அந்த வகையிலே எதிர்காலத்திலே இவருடைய பயணம் நன்றாக அமைய வேண்டும். அது மாத்திரமல்ல, இவரை கற்பித்த ஆசிரியர்களான தேவகுமார், அதே போன்று தெய்வீகன், அதே போன்று திலீபன், அதே போன்று மர்சூக், அதே போன்று வாதுமி டீச்சர் போன்ற அனைவருக்கும் நன்றி உரியவனாக விடைபெறுகின்றேன். அவர்கள் அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். இவருக்கு நன்றி, வாழ்த்துக்கள். எதிர்காலத்திலே இவர் ஒரு நரம்பியல் சத்திர சிகிச்சை நிபுணராக வருவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனாக விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மஞ்சுடா படுக்கிறதுனா இதை வெடிக்கிறது. எங்க தம்பி ஏவிட இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட வேணும். என்னென்னு சொன்னால், அதாவது வைத்தியர்கள் எல்லாம் குவிந்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையை பார்க்கின்ற போது நாகேந்திரன், இவருடைய தந்தை நாகேந்திரன் பற்றுப்பு தேசிய பாடசாலையினுடைய முன்னாள் அதிபர், அவருடைய மகனான தற்போது இவர் கூட ஒரு வைத்தியராக வரப்போகின்றார். அது மாத்திரமில்லை, எதிர்காலத்திலே ஒரு நீரோ சர்ஜனாக வர வேண்டும் என்று கூறுகின்றார். அதே போன்று இவருடைய தந்தை அதாவது நாகேந்திரனுடைய தம்பி நடேசன், அவரும் இறுதியிலே களுவாஞ்சிக்குடி விநாயகர் வித்தியாலய அதிபராக இருந்து ஓய்வு பெற்றவர். அவருடைய மகனும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே 3வது இடத்தை பெற்று வைத்தியராக கொழும்பு பல்கலைக்கழகத்திலே தற்போது கற்றுக்கொண்டிருக்கின்றார். அவரும் எதிர்காலத்திலே ஒரு வைத்திய நிபுணர். அதேபோன்று அவருடைய தங்கை சென்று நினைக்கின்றேன், அவரும் தற்போது பற்றுப்பு தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடியிலேயே கல்வி பயின்று கொண்டு 9 சித்திகளை பெற்றுக்கொண்டு அவரும் ஒரு எதிர்காலத்திலே மருத்துவ பட்டத்திற்கு தெரிவு செய்யப்படுகின்ற ஒருவர். அந்த வகையிலே பார்க்கின்ற போது 3 பேரை வைத்திய நிபுணர்களை இந்த குடும்பம் கொண்டிருக்கும் என்பதில் எவ்வித ஐயமில்லை. அந்த வகையிலே இந்த மாணவனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தவனான, அது மாத்திரமல்ல, இவருக்கு கற்பித்த பாடசாலை, அதே போன்று பற்றுப்பு தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடி, அதே போன்று இவரை கற்பித்த ஆசிரியர்களான தெய்வீகன், தேவகுமார், அதே போன்று திலீபன், மர்சூக், அதே போன்று அவருடைய பயாலஜி டீச்சர், என்ன சொன்னீங்க அவரோட பேர்? பாதமி டீச்சர், அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்தவனாக விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எனது மகன் நாகேந்திரன் கிருதாஞ்சன், அவருடைய ஆரம்ப கல்வியை களுவாஞ்சிக்குடி சரஸ்வதி வித்தியாலயத்தில் அவர் கற்று புலமை பரீட்சையில் சித்தி எழுதியவர். அதன் விளைவாக தரம் 6க்கு களுவாஞ்சிக்குடி பற்றுப்பு மத்திய மாவட்ட தேசிய பாடசாலையில் அவர் இணைந்து கொண்டு இருமொழி கற்கையில் ஒரு குறித்த ஒரு 4 மாணவர்கள் ஆரம்பத்தில் கற்றார்கள். அதில் இருந்து பிறகு தனி அவர் அந்த ஓயலுக்கு வந்த உடனே இவர் மட்டும்தான் அந்த இருமொழி கற்கையில் சயின்ஸ் மேத்ஸ் எல்லாம் இருமொழி கற்கை. அதில் அந்த 9 எடுத்ததில் இவர் மட்டும்தான் இருமொழி கற்கையில் 9 எடுத்து அவர் அதில் ஒரு சாதனை படைத்தவர். அதுக்கு பிறகு இப்போ ஏஎல்ல அது அதிக ஸ்கூலில் ஒரு சாதனையை 3 எடுத்து மாவட்டத்தில் 19 ரேங்கை எடுத்து தேசிய மட்டத்திலையும் 226வது நிலையை பெற்று ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக ஏற்படுத்தியிருக்கிறார். எனது தம்பி மாவட்ட ரீதியில் 19 ரேங்க், ஐலண்ட் ரேங்கில் 227 சூப்பர் மெரிட்
பாஸ் பண்ணது வந்து மிக சந்தோஷமாக இருக்குது. இவர் ஆரம்ப கல்வி வந்து சரஸ்வதி வித்தியாலயத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு 168 புள்ளிகளை பெற்று கொலசி பாஸ் பண்ணவர். அதுக்கு பிறகு இருமொழி கற்கையில் OL முதல் முறையாக பட்டிருப்பு மத்திய மகாவித்தியாலயம் தேசிய பாடசாலையில் வந்து 9 முதல் முறையாக 9 எடுத்தவர். இப்போ 19வது ரேங்கில் பயோ சயின்ஸ் படித்து மெடிசின் என்ற வண்ணத்தை நினைச்சு மிக சந்தோஷமாக இருக்குது. எனது மகன் 3 எடுத்து சித்தி எழுது எங்களோட குடும்பத்துக்கு பெருமையாக இருக்குது. இவர் ஆரம்ப கல்வியை களுவாஞ்சியுடைய சரஸ்வதி வித்தியாலயத்தில் தொடங்கியவர். 16 வருடங்களுக்கு பிறகு முதலாக ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணியது இந்த களுவாஞ்சியுடைய சரஸ்வதி வித்தியாலயத்தில் தான். நான் அந்நேரம் அந்த ஸ்கூலில் படிப்பிச்சு கொண்டிருந்தேன். நான் அவரை கூட்டிகிட்டு வரும்போதெல்லாம் இந்த ஊராக்கள் எங்கே உள்ள கூட்டிகிட்டு போகிறா தம்பியை அங்கே படிக்கிறோம் இல்லையா இங்கே நான் படிக்கிறேன் ஒரு ஏழனம்மா என்னடா அங்கே வைப்பாங்க. நாங்கள் இது ஒரு ஸ்கூல் தான் நம்மெல்லாம் இருக்குது பிள்ளைகளை படிப்பிக்கிறதுல. அது பெரிய ஸ்கூல் இது பெரிய ஸ்கூலுன்னு எதுவும் இல்லை என்று சொல்லுவேன். அடுத்த இவர் ஸ்காலர்ஷிப்பில் 168 புள்ளிகளை எடுத்து 16 வருடங்களுக்கு பிறகு இந்த ஸ்கூலில் பாஸ் பண்ணவர். அப்போ எங்கூட கதைச்சாங்க பெரிய ஸ்கூலில் படிச்சிருந்தா இவரை கவனிச்சிருக்க மாட்டாங்க. சின்ன ஸ்கூலில் படித்தபடியாக தான் இவரை கவனித்து இவர் பாஸ் பண்ணாங்கண்டு. அப்போ நம்மளோட சமூகம் அங்காலேயும் பாடும் இஞ்சாலேயும் பாடும். பெரிய ஸ்கூல் சின்ன ஸ்கூல் எதுவும் இல்லை. மாணவன்லேயும் கற்பிக்கிற ஆசிரியர்களையும் வழிபடுத்துகிற பெற்றோர்களையும் தான் அது தங்கியிருக்கு. இவரை கற்பித்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்கிறேன். எங்களோட குடும்பத்தில் எந்த குடும்பத்தையும் சேர்த்தா இவரோட இப்போ எங்களோட இதில் வந்து 4வது டாக்டர் மெடிசினை கெண்டவன் இருக்க. எங்கள் சித்தப்பாட 2 பிள்ளைகளும் மெடிசின். அவங்க இப்போ அமெரிக்காவில் மருத்துவ துறையில் மேற்கொண்டு வராங்க. அடுத்தது எங்களோட மச்சான் நடேசன் அதிபர் அவற்ற மகனும் சென்ற வருடத்துக்கு முதல் வருடம் 3வது ரேங்கில் ஈடுபட்டு மருத்துவ படத்தில் கற்றுக்கொண்டிருக்கின்றார். இன்னும் எங்களோட குடும்பத்தில் மருத்துவத்துறையில் ஈடுபடுபவர்கள் பாஸ் பண்ணுவார்கள் என்ற நம்பிக்கையும் இருக்கின்றது. இது எங்களோட குடும்பத்துக்கும் எங்களோட சமூகத்துக்கும் எங்களோட பாடசாலைக்கும் ஒரு சந்தோஷத்தை தருகிறது. பதிவு செய்கிறதுல மிக முக்கியமான நோக்கம் என்னென்னு சொன்னால் இவரும் களுவாஞ்சிக்குடியிலிருந்து மெடிசினுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்காரு, மருத்துவ படத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கு. அவங்களுடைய பேர் என்ன? மகேந்திர ராஜா தசாப்தன். நீங்கள் படித்த பாடசாலை? பட்டிருப்பு மத்திய மகாவித்தியாலயம் தேசிய பாடசாலை. பட்டிருப்பு மத்திய மகாவித்தியாலயம் தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடி. பட்டிருப்பு மத்திய மகாவித்தியாலயம் தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடியில் பயின்றிருக்கிறார். வந்து உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 36வது ரேங்கை பெற்றிருக்கிறீங்க. 3A எடுத்திருக்கிறீங்க. 2AC தான் எடுத்திருக்கிறீங்க. 2AC எது? சி பயாலஜி. பயாலஜி சிகித்தியோட 2AC எடுத்து 36வது ரேங்கில் இவர் வந்து மெடிசின் மருத்துவ படத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். பேர் என்ன சொன்னீங்க? மகேந்திர ராஜா தசாப்தன். ஆகவே தசாப்தனுக்கு எதிர்காலத்தில் தசாப்த கால வரலாறு இருக்குமென்னு நினைக்கிறேன். கொஞ்ச காலத்தில் தசாப்த காலத்துக்கு பிறகு வரலாறு படைப்பார். இவர் என்ன வரலாறாக இருக்க வேண்டாம், ஒரு கன்சல்டனாக வந்து ஒரு வைத்திய நிபுணராக வந்து ஒரு வரலாறு படைப்பார் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் பார்க்கக்குள்ள முதல் வந்து தாய் தந்தையை மறக்கக்கூடாது. அந்த வகையில் முதலாவது பார்த்தோம்னா தந்தையை பார்த்தா தந்தை வந்து படுவாங்கரை பிரதேசம் என்று நினைக்கிறேன். என்ன படுவாங்கரை பிரதேசம் எந்த இடம்? படுவாங்கரை பிரதேசத்தின் பாலையடி வட்டியை பிறப்பிடமாக கொண்டவர். தாய் வந்து களுவாஞ்சிக்குடியை பிறப்பிடமாக கொண்டவர். தாயினுடைய குடும்பத்திலே நான் நினைக்கின்றேன் பலர் வைத்தியர்களாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அப்படித்தானே? அவர் பார்க்கின்ற போது இந்த தந்தையை பொறுத்தளவில் தந்தையுடைய பேர் மகேந்திரன் என்று சொல்வதை விட வடைக்கடை மகேந்திரன் என்று சொன்னதால் அவர் மிகவும் பிரபலியமாக இருக்கும். அவர் ஒரு விவசாயி. அதே போல் எல்லாருமே சொன்னார். நான் வரும்போது கேட்டேன், வடைக்கடை மகேந்திரனா அவருடைய வீடா என்று கேட்டு ஒருவர் அந்த பாருங்கள் ஒரு மோட்டர் பைக் ஒன்றுக்கு அவடத்து போங்கன்னு சொல்லி ஒரு காட்டி கொண்டு போனார். அந்த வகையில் வடைக்கடை மகேந்திரன். நேற்று கூட லக்ஷ்மி பவான் ஹோட்டலில் நீங்கள் கூட பலரும் வந்து பேசும் பொருளாக காணப்பட்டது வடைக்கடை மகேந்திரனுடைய மகன் வந்து மெடிசின் என்ற வண்டி தானேங்கிற விடயம் தான் அங்கே வந்தது.
அவை நான் யார் என்று கேட்டுவிட்டு தான் பிறகு கேட்டேன். அவர் சத்தியில் ரோட்டில் வீதியில் இருக்கிறேன்னு சொல்லி, அப்போ நான் உடனடியாக மதித்து கொண்டேன் யார் என்று சொல்லி அந்த வகையில் பார்க்கின்ற போது தசாப்தன். நீங்கள் யார் ஆசிரியர்களிடம் கல்வி கட்டுறீங்க? ஸ்கூலில் வந்து ரூபா டீச்சர் பயாலஜி படிப்பிச்சவங்க, லதா டீச்சர் கெமிஸ்ட்ரி படிப்பிச்சவங்க, தேவமார் சார் கெமிஸ்ட்ரி படிப்பிச்சவங்க, ஃபிசிக்ஸ் வந்து ஜுதர்சன் சார் படிப்பிச்சேன், அதோட தேவியன் சார் படிப்பிச்சேன். நான் இண்டிவிஜுவலாக வந்து உதிஷ்டன் சார் வீட்டை வந்து கெமிஸ்ட்ரி படிப்பிச்சவங்க, மிதுஸ்டன் சார் பயாலஜி படிப்பிச்சவங்க, அதே மாதிரி வந்து எங்களுக்கு வந்து ஜுவப்ரைட் சார் வந்து ஃபிசிக்ஸ் படிப்பிச்சவங்க. எல்லாம் நல்ல ஹெல்ப்பாக இருந்தவங்க படிப்பிக்கிறதுக்கு, ஸ்கூல்லேயும் சரி வகுப்புலேயும் சரி. பர்சனலாக படிப்பிச்சேன், எனக்கு இண்டிவிஜுவலாக படிப்பிச்சேன் ஆசிரியர் எல்லாம் எனக்கு மிகவும் ஹெல்ப் பண்ணுவாங்க. என் எல்லா விஷயத்துலையும் வந்து என்னோட சுகதோக்கங்கள் எல்லாத்துலேயும் பங்கெடுத்து எல்லா விஷயத்துலையும் எனக்கு அறிவுரை சொல்லி எல்லா விதத்துலையும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவங்க. எல்லாத்துலேயும் நல்லா டீப்பாக எனக்கு படிப்பிச்சு எல்லாத்தையும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக நல்லா படிப்பிச்சு தந்தவங்க. எல்லாருக்கும் நான் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது பெற்றோர்களும் சரி, என் குடும்பத்தில் இருக்கிற அக்கா அத்தான் எல்லாரும் சரி, அந்த நண்பர்களும் சரி, எல்லா விதத்துலையும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. படிப்பு விஷயத்துலையும் சரி, எந்த இதுலேயும் சரி, நான் தளராமல் எல்லாத்துக்கும் எனக்கு அறிவுரை சொல்லி எல்லாத்துலேயும் மிக நல்ல என்னோட ஒரு இதாக இருந்தவங்க என்னோட. அப்படி பார்க்கல உங்களுக்கு ஃபிசிக்ஸ் வந்து அங்கே பாடசாலையில் யார் படிப்பீங்க? ஜுதர்சன் சார். பாடசாலையில்? ஓம். யார்? ஜுதர்சன் சார். பாடசாலையில் உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் வந்து ஜுதர்சன் சார் படிப்பிச்சிருக்காரு. அதே போல் கெமிஸ்ட்ரி வந்து தேவகுமார் சார் படிப்பிச்சிருக்காரு. பயாலஜி வந்து டீச்சர் என்ன பேர்? டீச்சர் ரூபா டீச்சர் படிப்பிச்சிருக்கிறாவோ. அதே போன்று டியூஷன் இல்லை அல்லது வீட்டை அந்த இண்டிவிஜுவல் கிளாஸில் வந்து உதிஷ்டன் படிப்பிச்சிருக்கிறார். அதே போல் யுவபிரதீப் படிப்பிச்சிருக்கிறார் ஃபிசிக்ஸ். கெமிஸ்ட்ரி வந்து உதிஷ்டன் படிப்பிச்சிருக்கிறார். அதே போன்று பயாலஜின்னு ஒரு ஆள்கிட்ட பேர் சொன்னீங்க. பயாலஜி வந்து இது மிதுசன் சார் படிப்பியா. அவை 2AC என்கின்ற சித்தியோட 3 அதாவது 36வது ரேங்கை பெற்று மருத்துவப்படத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கார். அது களுவாஞ்சிக்குடியில் இருந்து வாங்கியூரில் இருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கார். உங்களுடைய எதிர்கால நோக்கம் என்ன? எதிர்காலத்தில் ஒரு சிறந்த ஒரு வைத்தியராக வரணும். நீங்கள் வைத்தியராக கட்டாயம் பெறுவீங்க. அதில் என்ன துறையில்? எனக்கு இப்போதைக்கு ஒரு இதுவும் இல்லை. அங்கே போய் தெரிஞ்சு கொண்டு இது நல்ல துறை, இது இப்போ தேவைப்படுற துறைண்டு எதிர்பார்த்து அதன் மூலமாக மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். என்ன சொன்னீங்க? தசாப்தம் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எல்லாம் இங்கே வச்சு முடிவெடுக்கப்படாது, பிறகு போய் அங்கே தான் போய் முடிவெடுக்க வேணும். ஆகவே நாங்கள் மருத்துவத்தில் படித்து கொண்டு இருக்கக்கூடாது, அந்த முடிவெடுக்கணும் என்று சொல்லி அவர் அனைத்தும் முடிவுகளும் அவர் தான் அமையும் என்று நான் நினைக்கின்றேன். வந்து அந்த வகையில் ஒரு வடிவான விடைய தஞ்சுனர் வந்து இப்போ நான் அங்கே போய் படித்து எது நல்லம் எது இப்போ நாங்கள் இப்போ இல்லை வேணும் என்றதை நான் அங்கே போய் தான் முடிவெடுக்கணும் என்று சொல்லி சொல்கிறார். அதுதான் நான் திரும்ப சொல்கிறேன், அங்கே போய் தான் எல்லா முடிவுகளும் எடுப்பார் என்று நினைக்கிறேன். அவ்வாறு பார்க்கக்குள்ள தசாப்தன், நீங்கள் உங்களுடைய இந்த வெற்றிக்கு காரணம் என்ன நினைக்கிங்க? எனக்கு வெற்றிக்கு காரணம் எனக்கு கிடைச்ச எல்லாம் பெற்றாராக இருந்தாலும் சரி, எனக்கு கிடைச்ச நண்பர்களாக இருந்தாலும் சரி, மிக முக்கியமாக ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் என்னை நல்வழிப்படுத்தி நல்ல நிலைக்கு அடையணும்ன்ட்டு எல்லார் ஆசையும் எல்லார் அறிவுரைகளும் எல்லாம் எனக்கு எல்லாம் நல்ல அமைந்ததால் வந்து எல்லாம் கிடைச்சது. அதே நேரத்தில் கடவுள் ஆசீர்வாதம் இல்லாமல் மட்டும் நடந்திருக்காது. கடவுளுக்கு முதற்க நன்றி சொல்லணும். அதாவது அழகாக சொல்கிறார் வந்து, கடவுளின் ஆசீர்வாதம் என்று எதுவுமே நடக்காண்டு, அதுதான் உண்மை. கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். அதே போன்று தட்டினால் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லுவாங்க. ஆகவே அவர் கடவுள் இல்லாமல் எதுவுமே இல்லை, கடவுளாலாம் எல்லாம் நடந்திருக்குன்னு சொன்னாலும் அவரை பார்த்தாலே அப்படி தான் இருக்குது. பார்த்த மாட்டாங்க, நெத்தியில் ஒரு திருநீட்டு பூச்சி, அது போன்று சந்தன பொட்டு, அங்கே குங்கும பொட்டு எல்லாம் வச்சு தான் காலையில் இருக்கிறார். அந்த வகையில் இவர் வந்து கடவுள் பக்தி அதிகம் உடையவர் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் பார்க்கக்குள்ள நான் வந்தவுடனே வாசலுக்கு வந்தவுடனே இவருடைய தந்தை மகேந்திரன் அவர்கள் உடனடியாக நம்ம வருவதற்கு 100 மீட்டருக்கு அங்காலே வாங்க என்று என்னை கூப்பிட்டார். நான் அங்கே வந்து கொண்டிருந்தேன். அது மாத்திரமில்லை, என்னை அன்பாக அழைத்திருந்தார்கள். அன்பாக அழைத்து நான் நினைக்கின்றேன் 5 நிமிடமாக கூட ஆகவில்லை. அங்காலே வாழைப்பழம், இங்கால வந்து கேக், இங்கால பிளைங்கி எல்லாம் வச்சு கொண்டு அவங்க ரெடியாக இருந்தாங்க. மிகவும் ஒரு அன்பான குடும்பம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையில் பார்க்கக்குள்ள தசாப்தன், உங்களோட நீங்கள் படிக்க காலங்களில் நீங்கள் எதிர்நோக்கிய சவால்கள் என்ன? எனக்கு இது வரைக்கும் பண கஷ்டம் பார அளவுக்கு வீட்டாக்கள் ஒன்றும் விடலை. என்ன நான் இது கேட்டாலும் புத்தகங்கள் கேட்டாலும் சரி, பேப்பர் இருந்தாலும் சரி, உடனே எனக்கு எல்லாம் தந்தவங்க. அதால் எனக்கு பண கஷ்டவங்க காட்டி தரவே இல்லை. மற்றபடி நான் இந்த பெரும்பாலான சவால்கள் எதிர்கொண்ட அளவுக்கு இல்லை. எல்லாரும் கிடைச்ச மாதிரியே எல்லாம் அமைஞ்ச மாதிரியே எல்லாம் கிடைச்சது, அதை வச்சு கொண்டு படித்தது தான். மற்றபடி அதில் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. அது எல்லாம் சொல்லி தந்தவங்க எல்லாம் அதுக்கு இது மாதிரி நான் படித்து போனது தானே தவிர பெரிய சவால்கள் அளவுக்கு ஒன்றும் இல்லை. சவால்ன்ற அளவுக்கு உங்களுக்கு எதுவுமே அமைந்திருக்கவில்லை. அந்த வகையில் பார்க்கக்குள்ள இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு கல்வி கட்டி நீங்கள் அதாவது உங்களுடைய வெற்றியை பெற்றிருக்கீங்க வந்து, அதாவது நீங்கள் இப்போ ஃபிசிக்ஸில் அறிவை பெற்றிருக்கிறீங்க, கெமிஸ்ட்ரியில் அறிவை பெற்றிருக்கிறீங்க, பயாலஜியில் அறிவை பெற்றிருக்கிறீங்க, அதை பயன்படுத்துகிறீங்க. அந்த வகையில் இதுக்கு இந்த அறிவை நீங்கள் பெறதுக்கு காரணமாக இருந்தாங்க. எனக்கு மிக முக்கியமாக இது சின்ன வயசுலேருந்து இதில் நாட்டம் இருந்தது. எனக்கு
உண்மையாக இது ஓயில் வரைக்கும் படிப்பிச்ச ஆசிரியர்கள் கூட இதில் எனக்கு ஒரு நல்ல ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தி தந்தவங்க. அது 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 மட்டும் இல்லாமல் வந்து ஏஎல் எனக்கு கெமிஸ்ட்ரிக்கு ஃபிசிக்ஸுக்கு கிடைச்ச ஆசிரியர்கள் எல்லாம் அதில் நல்ல டீப்பான நாலேஜ் எனக்கு தந்தவங்க. எல்லா விஷயத்துலையும் வந்து சும்மா மேலோட்டமாக சொல்லி கொண்டு விடாமல் எப்படி கேள்வி செய்யணும், எப்படி அதில் தெளிவான ஒரு தியறின்ட்டு எல்லாம் தெளிவாக எனக்கு படிப்பிச்சதால் உண்மையாக எல்லாம் எனக்கு இலவு அமைஞ்சது. ஆகவே ஒழுங்கான விஷயங்களை சொல்கிறார். ஆசிரியர்களை மறக்கக்கூடாது. ஆதி காலத்தில் நாங்கள் 1ஆம் ஆண்டு தொடக்கம் இருந்த ஆசிரியர்களை மறக்கக்கூடாது என்று சொல்கிறார். ஒரு முக்கியமான விடயம் தான் ஆசிரியர்களை இன்று மறக்கக்கூடாது. நான் இன்று ஞாபகத்தில் வச்சிருக்கிற ஆசிரியர்கள் தான். என்ன காரணம் என்று சொன்னால், இவர் இன்றைக்கு ஒரு வைத்தியராக போகலாம். வைத்தியராக போய் இவர் வந்து ஆங்கில மீடியத்தில் படித்து அவர் ஒரு வைத்தியராக வருவார், அப்புறம் ஒரு வைத்திய நிபுணராக வருவார். ஆனால் நாங்கள் கற்பித்த ஆசிரியரை மறக்கக்கூடாது. என்ன காரணம் என்று சொன்னால், அதாவது இவர் பார்த்த வரையில் பார்ப்போம். இப்போ தற்போதைக்கு கெமிஸ்ட்ரியில் அல்லது பயாலஜியில் புரதத்தின் பிரதானமான கூறுகள் என்று படிப்பிச்சிருப்பார். அந்த புரதத்தின் பிரதானமான கூறுகள் என்று எழுதக்குள்ள அமினோ அமிலம் என்று படிக்கக்குள்ள RCH NH2 COOH என்று அதில் கட்டமைப்பு எழுதி அந்த ஆசிரியர்கள் படிப்பிச்சிருப்பார். அவருக்கும் தெரியும் RCH NH2 COOH அமினோ அமிலம் என்று. அதில் வந்து வார எழுத்துக்களை தான் CHR COOH என்று வார எழுத்துக்கள் எல்லாமே ஆங்கில எழுத்துக்கள். அவை ஆங்கில ஆசிரியர் கற்பித்திருக்காவிட்டால் அந்த ஆங்கில எழுத்துக்கள் தெரியாமல் இருக்கும். அதே போன்று IUPAC பேரிடுகின்ற போது அவர் என்ன செய்வார், அந்த கார்பன் எண்ணிக்கைக்கு பேரிடுவார் 1 2 3 4 என்று போயிருப்பார். அப்போ அதுவும் அங்கு தெரிகிறது வந்து கணிதம் என்கின்ற ஒரு ஆங்கிலம். அதே போன்று இந்த ஃபிசிக்ஸில் எலக்ட்ரிசிட்டியை எடுத்தார் என்று சொன்னால் அதே மாதிரி தான் 1R7 1R1 2R2 எடுத்து 1R2 1R4 போட்டு எடுக்க விலங்கால ஃபோமசி ஆன்ற வேலை எல்லாம் இருக்குது. மெர்ச்செல்லாம் செய்கிற வேலை இருக்குது. இதெல்லாம் கற்பித்தவர்கள் ஆசிரியர்கள் தான். அந்த வகையிலே அந்த அதுவும் பிரயோசனமாக இருக்குது. அதே மாதிரி ஒட்டுக்கலை விளையம் புடைக்கலை விளையம் சிக்கலான இளையம் என்று பயாலஜியில் படிக்கக்குள்ள அது வகையில் சயின்ஸில் படிப்பித்த ஆசிரியர் வந்து அங்கே கற்பித்திருப்பார். எனவே அதுவும் ஒரு முக்கியமான ஒரு இது. ஆகவே படிப்பித்த ஆசிரியர்கள் யாராக இருந்தாலும் சரி, நாங்கள் படித்த அனைத்தும் தமிழில் படித்தோம். தமிழ் ஆசிரியரை மறக்கக்கூடாது, ஆரம்ப ஆசிரியரை மறக்கக்கூடாது. அதே போன்று இப்போ நம்மளுக்கு அன்று தொடக்கம் இன்று வரையில் வந்து ஆசிரியர்களை மறக்கக்கூடாது. ஆசிரியர்களுக்கு நாங்கள் அன்பாக இருக்கணும். இதை தான் நான் வந்து உதிஷ்டன்ட்டையும் அடிக்கடி கண்டாக்ட் சொல்கிறேன். வந்து ஆசிரியர்களை மறக்க கூடாது என்கின்ற ஒரு சிறந்த ஆசிரியர் உதிஷ்டன்ட்டையை நான் காண்ற இடங்கள்லாம் நான் சொல்கிறேன். வந்து படிப்பிச்ச ஆசிரியர்களை மறக்கக்கூடாது என்ற விஷயத்தை நான் அவர்கிட்ட அன்பாக சொல்லி கொண்டு வர விடயங்கள் தான். யாராக இருந்தாலும் படிப்பிச்ச ஆசிரியர்களை நாங்கள் கனம் பண்ணணும், அவர்களை மறக்கக்கூடாது. அது எந்தவித சவால்களை நாங்கள் எதிர்நோக்கினாலும் அதிலிருந்து நாங்கள் நழுவக்கூடாது என்று நினைக்கிறேன். அந்த வகையில் நீங்கள் இறுதியாக என்ன கூற விரும்புகிறீங்க? ஏஎல் பயோஸ்ட்ரீம்ன்றதோ மெட்ஸ்ட்ரீம்ன்றதோ உண்மையாக கஷ்டமாக இல்லை. நிறைய பேர் அதை கஷ்டம்னு சொல்கிறது. ஆனால் உண்மையாக அப்படி இல்லை. உண்மையான ஒரு வழிநடத்தலின் கீழே வந்து சரியான முறையில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல விதத்தில் டீப்பாக நாலேஜை பெற்று அதில் செஞ்ச பண்ணால் உண்மையாக சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாம் சாதிக்கக்கூடிய விஷயம் தான். அது ஒன்றும் கஷ்டமானது ஒன்றும் இல்லை. ஆகவே தசாப்தன் இறுதியாக என்ன சொல்கிறார் பாருங்கள். அதாவது ஏஎல் பயோ மேத்ஸோ கஷ்டம் இல்லை, சாதிக்க முடியும் என்றால் எங்களால் சாதிக்க முடியும் என்று தசாப்தன் சொல்கிறார். ஆகவே இறுதியாக அதாவது வீரம்பிள்ளை நிலம் படுவாங்கரை பிரதேசத்திலே, அதாவது இப்போ பாலியடிவட்டையிலே பிறந்த மகேந்திரனும் அதே போன்று களுவாஞ்சிக்குடியிலே பிறந்த அவருடைய தாயாரும் அவருடைய அன்பினால் அவர் கூறிய போது ஒரு விடயத்தை மாத்திரம் சொன்னார். எனக்கு பண கஷ்டம் என்ற ஒன்று இல்லை என்று. ஆகவே இந்த பண கஷ்டம் என்பது அவருக்கு சுளையாக வடைக்கடையால் காசுகள் வந்து கொண்டிருந்தன. அந்த வகையில் இவர் அந்த பண கஷ்டத்தை அனுபவிக்கவில்லை. அதே போன்ற ஒரு விவசாயி பயிர் செய்கிறவர். அவர் அதால் நல்ல படிச்சிருக்கிறாங்க. அதே போன்று சுவாமி கடவுள் பக்தி உடையவர் தான் அவர் சொன்னார். கடவுள் இல்லாமல் எதுவுமே இல்லை என்கின்ற விடயத்தை அவர் கூறியிருந்தார். ஆகவே இவருடைய எதிர்கால இலட்சியம் நிறைவேற வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்தவனால் இறுதியாக நான் வந்து வருகின்ற போது அங்கு கண்ட விடயம் என்றால் மேசைகளும் கதிரைகளும் கரும்பலகைகளும் இருந்தன. கரும்பலகையிலே புரோதத்தின் திணிவு அதே போன்று இலத்திரனியுடைய ஏற்றம் எல்லாம் எழுதியிருந்தார். அதான் கேட்டேன், யாருக்கு படிப்பிக்கிறீர்கள் என்று சொல்லி நான் சொன்னார், நான் தற்போது O-level எக்ஸாம் ரிசல்ட்ஸுக்காக காத்திருக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பிக்கின்றேன், கேள்வி எல்லாம் செய்கின்றேன் என்று அவை நான் கூறினேன். இவற்றையெல்லாம் நீங்கள் எழுதினால் அந்த மாணவர்கள் ஓடி விடுவார்கள், கடைசியில் படிப்பிப்பதை என் ஆரம்பத்தில் படிப்பிக்கிறீர்கள் என்று கேட்ட கேள்விக்கு அவர் சொன்னபடி என்னவென்றால் நான் அவ்வாறு அவர்களை பதப்படுத்தி வச்சிருக்கிறேன். ஓயலுக்கும் நான் அவர்களுக்கு படிப்பித்தாவே அவர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் பெறக்கூடிய அளவில் தான் நான் எல்லா விஷயங்களையும் டவுட் இல்லாமல் எல்லாத்தையும் விரிவாக ஆராயணும் என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அந்த வகையில் அவர் வந்து விரிவாக ஆராய்ச்சி அதை படிப்பிக்கிறதுல மிகவும் ஒரு நாட்டமுடையவர். அந்த வகையிலே தசாப்தன் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை இலட்சியம் சகல விடயங்களிலும் நல்லாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆகவே தனதுடைய மகன் மருத்துவ பீடத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார் என்கின்ற அந்த வெற்றி களிப்போடு, அதாவது பார்த்தோம் என்று சொன்னால் அவர் வடக்கடை மகேந்திரன் என்று சொன்னால் அவர் கோவிக்க மாட்டார். ஒரு பிரபல வியாபாரி, வீரம்பிள்ளை நிலம் படுவாங்கரை பிறப்பிடமாக கொண்டவர், பாலையடி வட்டையை பிறப்பிடமாக கொண்டவர். அந்த வகையிலே அவர் அதை கோவிக்க மாட்டார். அந்த வகையிலே இவருடைய அந்த வெற்றி
வெற்றி என்று கூறுகின்ற போது அதாவது அவர் வயலுக்குள்ளே எந்த நேரமும் மண்பட்டியை வைத்து வயல் செய்திருப்பார். அதே போன்று தண்ணீர்களை திறந்து வேளாண்மைக்கு வெள்ளம் அதாவது நீர்களை பாய்ச்சியிருப்பார். அதுபோன்று வேகின்ற அதாவது அதிக வெப்பத்துடன் எண்ணெய் கொதிக்கின்ற எண்ணெயிலே வடையை போட்டு எடுத்து அதாவது விற்றிருப்பார். எவ்வாறெல்லாம் கஷ்டத்தை எதிர்நோக்கினாலும் கூட அவருடைய மகனும் அழகாக கூறினார், பணம் என்கின்ற கஷ்டம் எனக்கு படிக்கும் வரையில் இருக்கவில்லை, நான் கேட்குற நேரம் எல்லாமே வாங்கி தந்தாங்கன்ற விடயத்தை அந்த தன்னுடைய மகன் கூறியிருந்தார். அந்த வகையில் உங்களுடைய மகனுடைய இந்த மருத்துவ படத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட இந்த வெற்றியை நீங்கள் எவ்வாறு ஃபீல் பண்ணுறீங்க? ஆமாம், இந்த மகன் சின்ன வயதில் எந்த வரைக்கும் ஒரு ஆசை மருத்துவ பீடத்துக்கு நான் என்ன பண்ணணும், நான் டாக்டராக பண்ணணும்ன்ற ஒரு ஆசை இருக்குது. அதாவது அவர் அந்த நிலைக்கு கொண்டு வரணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம், அம்மா அப்பாவும். அதாவது மகனை படிப்பிக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தோடு அவர் ஸ்காலர்ஷிப்லேயும் கூட நல்ல மார்க்ஸ் எடுத்து 180 மார்க்ஸ் எடுத்து அதாவது ஸ்கூலுக்கு பெருமையை தேடி கொடுத்தவர். அதே போல் ஓஏல்லையும் நான் 9A எடுப்பேனப்பா என்று சொல்லி 9 பாடத்துலேயும் A எடுத்து ஸ்கூலுக்கு ஒரு பெருமையை தேடி கொடுத்தவர். அந்த அடிப்படையில் ஸ்கூல் பிரின்சிபல் சவேசன் சார், அதே போல் ஜனா சார் மற்றும் அனைத்து ஆசிரியர்கள் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று இந்த மகன் சொன்னால், நான் ஏல வய படித்தப்பா நான் டாக்டராக வேணும் சொல்லி அதுக்குரிய ஏற்பாடுகளையும் எங்களை வீட்டிலே அவருக்கு 3ஆம் ஆண்டுலேருந்து அவருக்கு அதுக்குரிய ஆசிரியர்களை நாங்கள் தெரிவு செய்து எந்தெந்த ஆசிரியர் என்னென்ன பாடத்துக்கு தெரிவு செய்து அதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணி எனது வீட்டில் வச்சு தான் அவர் படிப்பிச்சாங்க. ஒரு சில பாடங்களுக்கு மட்டும்தான் வெளியிடங்களுக்கு கொண்டு அவர் படிப்பிச்சது. அதனால் வெளியிடங்களை படிப்பிச்ச சேர்மாருக்கு நன்றிகளை சொல்கின்றேன். எனது மகன் 3A தான் எதிர்பார்த்தவர், இருந்தும் 2 பாடங்களில் A எடுத்து உச்ச புள்ளிகள் எடுத்ததால் ஒரு பாடம் C எடுத்தாலும் 30வது ரேங்கு எடுபட்டிருக்கிறார். அப்படியே நாங்கள் பெருமைப்படுகின்றோம். அதே போல் எமது சமுதாயம் எல்லாம் எனது மகனைத்தான் பெருமையாக சொல்வார்கள். தசாப்தன் என்றால் எங்கள் பற்றுப்பு மத்திய வித்தியாலய ஸ்கூலில் தசாப்தன் என்றால் யாருக்குமே தெரியாத ஆள் இல்லை. அப்படியான படிவான மகன் என்ற மகன் இந்த மகன் இப்போவும் சொல்லுகிறார், நான் இதாக 30வது ரேங்கில் போனாலுமாப்பா நான் அங்கே படித்து நல்ல ஒரு நிலைமைக்கு ஒரு சேஜனாகவோ ஏதோ பெரிய ஒரு டாக்டராக தான் நான் வருவேனப்பா வேண்டிய சொல்லியிருக்கிறாரு. இந்த மகனுக்கு படிப்பித்த அனைத்து ஆசிரியமாருக்கும் நான் மிகவும் நன்றியை சொல்கிறேன். அதே மிகவும் துணையாக இருந்து கடவுள் பக்தியோடு தான் இது கிடைச்சது எங்களுக்கு. இதை நாங்கள் பெரியதாக ஏற்றுக்கொள்கின்றோம். அப்பாவும் சொல்லித்தாங்க, நான் சொல்கிறதுக்கு இல்லை ஒன்றும். எனக்கு பெரிய சந்தோஷம், கடவுளுக்கு தானே நன்றி சொல்லணும். தான் கிளாஸ் ஆரம்பித்து நாங்கள் ஸ்காலர்ஷிப்பில் 180 மார்க்ஸ் எடுத்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் 15வது ரேங்காக வந்தவர். ஓஏல 9A எடுத்தவர். ஓஏலையும் கிளாஸ் இங்கே தான் எல்லா பாடம் 3 பாடத்துக்கும். இங்கிலீஷுக்கு மட்டும்தான் வெளியே போனவர் தீவன் சார்கிட்ட. மற்ற பாடம் மெட் சயின்ஸ் வரலாறுக்கு 3க்கும் இங்கே சேர்மார் எடுத்து தான் இங்கே படிப்பிச்சுனாங்க. சேர்மார் இல்லை, அந்த ஏல் படித்தவங்க தான் இங்கே வந்து படிப்பிச்சேன். எல்லோரும் நிறைய பிள்ளைகள் இங்கே வந்தவங்க எல்லோரும் உங்களோட வீட்டை சேர்மார் இல்லை படிப்பிக்கிற சேர்மார் இல்லை தானே, இந்த படி என்னை படிப்பிப்பாங்களான்ட்டு கேட்டுட்டு வெளியே போயிட்டாங்க வகுப்புக்கு. ஒரு 10-15 பிள்ளைகள் தான் எங்களோட இருந்து அவரோட இருந்து படித்து நல்ல ரிசல்ட்ஸை பெற்றவங்க. அப்புறம் நான் இல்லையும் எல்லோரும் சொன்னாங்க, மாஸ்டர் மாதிரி இல்லையே உங்களோட படிப்பிக்கிறார்கள், இப்படியா நாங்கள் படிப்பிப்பாங்களா பேப்பர் கரெக்ஷனுக்கு போகிறாக்கள் தானே படிப்பிக்கணுமெண்டெல்லாம் சொன்னாங்க. நாங்கள் இல்லை, எங்களோட மகன் எதிர்காலத்தில் நல்ல இலக்கு அடைய வைப்பாங்க இந்த சேர்மார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கேன்னு சொல்லித்தான் நாங்கள் இருந்தேன். அப்படி இருந்தோம். இல்லை ஒரு 7 பிள்ளைகள் தான் வந்தவங்க. இங்கே பயாலஜிக்கு 5 பிள்ளைகள் வந்தவங்க, கெமிஸ்ட்ரிக்கு 8 பிள்ளைகள் வந்தவங்க, ஃபிசிக்ஸுக்கு வேறு இடத்த போய் படித்தவர். நாங்கள் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையோடு இருந்தேன். நாங்கள் எங்களோட மகன் இந்த ஒன்று வேறண்டு. ஆனால் எனக்கு கடவுள் 3A தருவாருண்டு எதிர்பார்த்தேன். நான் எனக்கு இப்படி ஒன்று கிடைக்கும்ன்ட்டு நான் எதிர்பார்க்கல. ஆனால் கடவுள் எனக்கு இப்படி ஒரு சந்தோஷத்தை தந்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். நான் இன்று மருத்துவப்படத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள பத்மலோஜனி அவர்களுடைய வீட்டிலிருந்து காணொலியை பதிவு செய்கிறேன். மருத்துவப்படத்துக்கு தெரிவாயிருக்கிறார். உங்களுடைய முழு பெயர்? வடிவேல் பத்மலோஜனி. அப்பாவின் பேர் வடிவேல். அப்பாவினுடைய பேர் வடிவேல். அவர் அப்பா குருமம்பலியை பிறப்பிடமாக கொண்டவர். அம்மாவுடைய பேர்
ஸ்ரீதேவி. அம்மாவினுடைய பேர் ஸ்ரீதேவி. அவர் வந்து பழுகாமத்தை பிறப்பிடமாக கொண்டவர். வந்து கழுதாவளை ஆர்கேஎம் பாடசாலையில் சிரேஷ்ட ஆசிரியராக பணிபுரிகிறார். அதே மாதிரி இவருக்கு ஒரு சகோதரன். உங்களோட பேர்? லிங்கநாத். இவரும் வந்து ஏஎல்லில் பயோ செக்ஷனில் தற்போதைய பயோ ஸ்ட்ரீமில் படித்து கொண்டிருக்கிறார். வந்து நீங்கள் எல்லாம் எந்த பாடசாலை? பட்டிருப்பு மத்திய மகாவித்தியாலயம் தேசிய பாடசாலை. பட்டிருப்பு மத்திய மகாவித்தியாலயம் தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடியில் படிச்சிருக்காவோ. பட்டிருப்பு மத்திய மகாவித்தியாலயம் தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடியில் இங்கேருந்து இந்த முறை 8 பேர் மெடிசின் என்ற பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஆள் வந்து என்ஜினியரிங் என்ற பண்ணியிருக்கிறாரு. அதோட 124 பட்டதாரிகள் அங்கிருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. 124 பட்டதாரிகள், 8 மெடிசின், அதோட வந்து ஒரு என்ஜினியரிங். அந்த 8 மெடிசினில் 3 மெடிசின் வந்து களுவாஞ்சிக்குடி. என்ன அவன் இந்த 8 மெடிசின் எந்த ஊருன்னு சொல்லுங்க பாபு. எந்தெந்த ஊரை சேர்ந்தார்கள் அந்த 8 பேர்? 3 பேர் களுவாஞ்சிக்குடி. எரிவில் 2. மற்றது களுவாஞ்சிக்குடி செகண்ட் செய் எடுத்த ஒரு அக்கா இருக்காங்க. மற்ற தேர்ட் செகண்ட் செய் உண்டு பழுகாம ஒரு அக்கா. எல்லாம் மொத்தமாக வந்து உங்களோட காலேஜில் வந்து உங்களோட ஸ்கூலில் வந்து 8 பேர் மெடிசின். அதில் 3 பேர் வந்து களுவாஞ்சிக்குடியை சேர்ந்தவங்க. என்ன அந்த 3 பேர் களுவாஞ்சிக்குடியில் மெடிசின் என்ற உடனே நீங்கள் வந்து நான் நினைக்கின்றேன் 3A உங்களுக்கு. நீங்கள் வந்து அதாவது 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் 180 நினைக்கிறேன் புள்ளி. எத்தனை? 179 புள்ளிகளை பெற்று எத்தனையாவது டிஸ்ட்ரிக்டில் இருந்து நீங்களே? டிஸ்ட்ரிக்டில் 19வது. 179 புள்ளிகளை பெற்று டிஸ்ட்ரிக்டில் 19வது வந்திருக்கு. அதே போல் ஓயிலில் 9 சித்திகளை பெற்று இருக்கிறாவோ. அதோட அண்மை காலமாக ஹிமாலயா கல்வி நிறுவனத்தில் ஒரு சாதாரணமாக ஒரு ஆசிரியையாக மாணவர்களுக்கு போதித்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தையும் அந்த ஹிமாலயா கல்வி நிறுவனம் நமக்கு வழங்கியிருந்தது. அந்த வகையில் பார்க்கக்குள்ள உங்களுக்கு எந்தெந்த பாடம் எந்தெந்த ஆசிரியர்கள்ட்ட கற்றீங்க? நான் பௌதியவியல் ஃபிசிக்ஸ் பாடம் வந்து எங்களுக்கு தெய்வீகன் சார், அதோடு சேர்த்து கோவர்னன்ஸ் சார்ட்டையும் நான் படித்தேன். பிறகு கெமிஸ்ட்ரி தேவகுமார் சார், பிறகு பயாலஜி திலீபன் சார். ஸ்கூலுக்குள்ள எங்களுக்கு கெமிஸ்ட்ரி தேவகுமார் சார் தான். மற்றது ஃபிசிக்ஸ் தெய்வீகன் சார் தான் எங்களுக்கு படிப்பிச்சார் ஸ்கூலுக்குள்ளே. அதே மாதிரி பயாலஜி ரூபா டீச்சரும் வாதமி டீச்சரும். எங்களுக்கு கிளாஸ் டீச்சர் வாதமி டீச்சர், அதோடு சேர்த்து ஏற்கனவே துசி டீச்சரும் கிளாஸ் டீச்சராக இருந்தவங்க. அவங்களும் எங்களுக்கு பயாலஜி படிப்பிச்சாங்க. பயாலஜி எங்களுக்கு 3 பேர் படிப்பிச்சிருக்காங்க. வாதமி டீச்சரும் துசி டீச்சரும் ரூபா டீச்சரும். பயாலஜி அங்கே பயாலஜி 3 ஆசிரியர்கள் பட்டிருப்பு தேசிய பாடசாலையில் படிப்பிச்சிருக்காங்க. ஒன்று ரூபா டீச்சர், அடுத்தது வந்து வாதுமி டீச்சர், மற்றது வந்து துசி டீச்சர். அவள் இப்போ பிரின்சிபலாக போயிருக்காங்க. அதால் அவள் வேற ஒரு ஸ்கூலுக்கு இப்போ பிரின்சிபலாக போயிருக்காங்க. வித்தியாலயம் கழுதாவளை. எங்களுக்கு ஏற்கனவே அவள் கிளாஸ் டீச்சராக இருந்து பயாலஜி படிப்பிச்சாங்க. அவன் பயாலஜி படிப்பிச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் ஒருவரையும் கூட மறக்காமல் சொல்கிறீங்க. அதாவது உங்களுக்கு பயாலஜி படிப்பிக்க வந்து ரூபா டீச்சர், வாதுமி டீச்சர், அடுத்தது வந்து துசி டீச்சர் 3 பேரும் பயாலஜி படிக்க. அதே டியூஷனில் வந்து திலீபன் சார். அதே போல் வந்து டியூஷனில் வந்து ஃபிசிக்ஸ் வந்து தெய்வீகன் சார், கெமிஸ்ட்ரி வந்து தேவகுமார் சார்ன்னு சொல்கிறீங்க. நீங்கள் படிக்கிறது வந்து டியூஷனில் வந்து கெமிஸ்ட்ரி வந்து தேவகுமார், ஃபிசிக்ஸ் வந்து தெய்வீகன், பயாலஜி வந்து திலீபன் சார்ன்னு சொல்கிறீங்க. என்ன அதுபோல் அப்போ நீங்கள் இந்த ஏஎல் படிக்கக்குள்ள எதிர்நோக்கிய சவால்கள் என்ன? நீங்கள் ஏஎல் படிக்கிற காலங்களில் எதிர்நோக்கிய சவால்கள் என்ன? சவால்கள் என்று சொன்னால் பெருசாக சவால் உண்டு எதிர்கொள்ள இல்லை. நேரத்துக்கு எழும்பி செயற்படுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஆரம்பத்தில். நேரத்துக்கு எழும்பி செயற்படுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பிறகு பழைய கிளாஸும் தொடர்ந்து நாங்கள் கிளாஸ் டியூஷன் மற்றது ஸ்கூலண்டு போகிறதால அது பழக்கத்துக்கு வந்தபடியாக அது பிறகு வளமையான ஒரு செயலாக எங்களுக்கு மாறிட்டு. அது மாதிரி ஸ்டார்ட்லேருந்தே ஃபிசிக்ஸ் எனக்கு பிடிச்ச பாடம். அதில் நிறைய கேள்வி செய்வேன். அதால் எனக்கு ஃபிசிக்ஸில் மிகவும் நம்பிக்கை இருந்தது. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியும் எனக்கு மிகவும் பிடிச்ச பாடம் தான். அதில் நான் கேள்வி செய்கிறதன் மூலமாக அந்த அடுத்த வார கேள்விகளுக்குரிய ஐடியாக்களை அதிலேருந்து நான் எடுத்துக்கொண்டேன். நான்
அதால் எனக்கு வார கேள்விகள் தார கேள்விகள் செய்யக்கூடியதாக இருக்கும். எப்போதும் புது கேள்வியெல்லாம் இருந்தாலும் ஐடியா எடுக்கிறதுல கொஞ்சம் விருப்பம். அதே மாதிரி பயாலஜியும் பாடமாக்குறன்றதை காட்டி ஞாபகம் வச்சுக்கிறது, திருப்பி திருப்பி சார் சொல்கிற மாதிரி டீச்சர்ஸ் சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறது எனக்கு உதவியாக இருந்தது. அதே மாதிரி எங்களோட டீச்சர்ஸும் உதவி செஞ்சுருக்காங்க. இப்போ வேறு பிள்ளைகளுக்குனாலும் சரி எல்லாரும் கண்டாலும் சரி கல்வி என்ற விஷயத்தை அவைய மறக்கவே இல்லை. அதையும் தாண்டி வேறு மாணவர்களுக்கு வேறு சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் தீர்த்து வைத்து அந்த பிள்ளைகளையும் ஒரு நல்ல வழியில் செலுத்துறதுக்கான வழிகாட்டியாக எங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸோ டியூஷன் டீச்சர்ஸோ எல்லாரும் அமைஞ்சிருக்காங்க. இப்போ நீங்கள் ஏழு படிக்கீங்க இவ்வளவுக்கு வந்தீங்கன்னுக்குள்ளே நீங்கள் ஒரு சவால் மிக்க பயணத்தில் செய்கிறீங்க. என்ன காரணம்னா உங்களோட அப்பா வந்து ஒரு குருக்கள், என்ன ஆலயத்தின் குருக்கள், கடவுள் மீது அதிகம் நம்பிக்கையை வச்சிருக்கிறவர். அதனால் உங்களோட அப்பா பாரிய ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலை, மட்டக்களப்பு பொதுநா வைத்தியசாலை, அதேபோல் லங்கா ஹாஸ்பிட்டல் என்று சொல்லி இருந்து நீங்களும் ஃபுல்லாக அம்மாவும் நீங்களும் அதிகமாக அவரோட கூடிய காலங்களை செலவிட்ட. நீங்கள் என்னை விட அம்மா தான் கூட கஷ்டப்பட்டாங்க. நான் அப்போ 6ஆம் ஆண்டு படித்ததால் அம்மாவுக்கு தான் கூட வேலை. நானும் தம்பியும் சின்ன பிள்ளையில இருந்ததால் நாங்கள் அம்மாக்களோட நின்றுட்டோம். அம்மா தான் தொடர்ந்து அப்பாவை அந்த முன்னின்று கூட்டிகிட்டு போய் அவள் தான் எல்லாம் வேலையும் செய்து எல்லாம் முன்னின்று அவள் தான் ஒரு தனியாளாக நின்று எல்லா உதவியும் எடுத்து அப்பாவை இந்தளவு காப்பாற்றி வச்சுருக்காங்க. அப்போ இந்தளவு காப்பாற்றி வச்சுக்காங்க. ஆகவே இப்போ உங்கள்கிட்ட நான் கேட்குற அடுத்த கேள்வி என்ன, நீங்கள் வந்து இப்போ டாக்டராக போகிறீங்க. உங்களுக்கு என்னை பொறுத்த அளவில் கொழும்பு பல்கலைக்கழகம் கிடைக்குமா? கொழும்பு தான் கிடைக்கும். நீங்கள் நான் நினைக்கிறேன் சூப்பர் மெரிட்டா, நீங்கள் சூப்பர் மெரிட்டில் கொழும்புக்கு போகிறீங்க. கொழும்பு பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற போகிறீங்க. நீங்கள் பிறகு படிக்க முடிஞ்சோன்னே எம்டி பார்ட் 1 பார்ட் 2 எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணி நீங்களும் ஒரு கன்சல்டனாக தான் வருவீங்க. அதில் அடுத்த மாற்று கதை கிடமில்லை. அந்த வகையில் நீங்கள் எந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க கன்சல்டனாக வர்றதுக்குள்ள? எனக்கு நியூரோ சர்ஜனாக வரதான் விருப்பம். ஏன்னு சொன்னால் எங்களோட அப்பாட ஆப்ரேஷனை பற்றி அம்மா எனக்கு 6ஆம் ஆண்டில் சொல்லும் போதெல்லாம் வேறு டாக்டர்ஸ் மாதிரி என்ன செய்து முடிக்கலான்ட்டு சொன்ன ஒரு ஆப்ரேஷன். அது 5% தான் 5% தான் நம்பிக்கைன்னு சொல்லியிருக்காங்க அப்பாவுக்கு அந்த ஆப்ரேஷன் தப்புறதுக்காக. இருந்தாலும் அதை அந்த நம்பிக்கையோட செஞ்சேன்னு சொல்லி ஒரு நியூரோ சர்ஜன், அவள் ஒரு கேர்ள் தானே, அவளோட பேரும் சொன்னோம் அம்மா டாக்டர் ரூபினி மிஸ்ன்னு சொல்லி. அப்போ சொன்னதுலேருந்தே எனக்கு அவள் போல் ஒரு நியூரோ சர்ஜனாக வர்றது விருப்பம். அதே நேரம் ஒரு சயின்டிஸ்டாகவும் வரணும் அந்த துறையில் எனக்கு விருப்பம். அதாவது தாய் வந்து பழுகாமம், தந்தை வந்து குருமம்பலி, அதே போன்று 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி பெற்றவ, அதே போன்று ஓயலில் 9 எடுத்தவ, 7 3 எடுத்து 8வது ரேங்குக்கு வந்திருக்கிறா. அது மாத்திரமல்ல இவ கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாக போகிறா. அது மாத்திரமல்ல இவரோட தன்னுடைய எதிர்கால இலட்சியம் வந்து நீரோ சர்ஜனாக வர வேண்டும் அல்லது நீரோலாஜிஸ்டாக வர வேண்டுமென்றதையும் அது ஏனென்றதுக்கு உரிய விடைகளையும் அவள் சொல்லியிருந்தா. நீங்கள் ஒரு நீரோலாஜிஸ்டாக அல்லது நீரோ சர்ஜனாக வரணுமாம்மா, நீரோலாஜிஸ்டில் நீரோ சர்ஜனாக வரணும்னு சொல்கிறாவோ. அது சரி விஷயத்துக்கு காரணத்தை சொல்லக்குள்ள இவள் வந்து பட்டிருப்பு மத்திய மாவட்டத்திலும் தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடியில் கல்வி கட்டியிருக்கிறாவோ. பட்டிருப்பு மத்திய மாவட்டத்திலும் தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடி. அந்த வகையில் வந்து இவன் வந்து கெமிஸ்ட்ரி பாடத்துக்கு ஒரே ஒரு குரு தான் படிச்சிருக்கிறாவோ. அந்த குரு வந்து தேவகுமார். அதே மாதிரி பிசிக்ஸை வந்து 2 பேர்கிட்ட படிச்சிருக்காவோ. ஒன்று வந்து அதாவது கோவண்ணன், மற்றவர் வந்து தெய்வீகன் கோவணன் ஆகிய 2 பேரிடம் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கிறாவோ. அதே மாதிரி பயாலஜியை வந்து ரூபா டீச்சர்கிட்ட படிச்சிருக்காவோ, பாதுமி டீச்சர்கிட்ட படிச்சிருக்கிறாவோ. அதே போன்று துஷி டீச்சர்கிட்ட படிச்சிருக்கிறாவோ. அதே மாதிரி திலீவன் சார், அதை மாதிரி இந்த முக்கியமான திலீவன் சார்கிட்ட படிச்சிருக்காவோ. பயாலஜி வந்து திலீவன் சார்கிட்ட படிச்சிருக்கிறாவோ, பாதுமி டீச்சர்கிட்ட படிச்சிருக்காவோ, ரூபினி டீச்சர்கிட்ட படிச்சிருக்காவோ. அதே போன்று துஷி டீச்சர்கிட்ட படிச்சிருக்கிறாவோ. ஃபிசிக்ஸை வந்து கோவண்ணன் சார்கிட்ட படிச்சிருக்காவோ. அதே போன்று தெய்வீகன் சார்கிட்ட படிச்சிருக்காவோ. அதே போன்று கெமிஸ்ட்ரியை வந்து தேவகுமார் சார்கிட்ட படிச்சிருக்காவோ. அவாவே டியூஷன் என்று பார்க்கக்குள்ள அதில் வந்து பிசிக்ஸுக்கு தெய்வீகனும், கெமிஸ்ட்ரிக்கு தேவகுமாரும், பயாலஜிக்கு திலீவன்ட்டையும் படிச்சிருக்கிறாவோ. அந்த வகையில் பாரிய விடயங்களை சொன்னாலும் இவருடைய எதிர்நோக்கிற சவால் என்னென்று கேட்டதுக்கு அவர் சொன்ன விடை என்னென்று சொன்னால் உரிய நேரத்துக்கு கிளம்புறது தான் எனக்கு ஒரு கஷ்டமாக இருந்தது. அது மாத்திரமல்ல நான் பரீட்சைகளுக்கு பேப்பர்களை செய்கிறதாலேயும் பரிசுகள் பேப்பர்களுக்கு விடையடிக்கிற காரணத்தாலேயும் வினாத்தலுக்கு எனக்கு இந்த ஒரு கேள்விக்கு ஒவ்வொரு முகம் கொடுக்க வேணும், ஒவ்வொரு விடை எழுத வேண்டும், ஒவ்வொரு கேள்விகள் வருமென்றதை நான் இலவசமாக புரிந்து கொண்டேன் என்ற விடயத்தை இவ சொல்லியிருந்தால். நான் உங்கள்கிட்ட கேட்குற அடுத்த கேள்வி என்னென்னு சொன்னால்,
நீங்கள் மாணவர் சமுதாயத்துக்கு என்ன சொல்ல போகிறீங்க? ஒவ்வொரு மாணவரையும் தாய் தகப்பன் தான் பெற்று வளர்த்து அவைகளை படிப்பிக்கிறதும் தாய் தந்தையர் தான். அதே மாதிரி கல்வி போதிக்கிறது ஆசிரியர்கள். அதே மாதிரி அதுக்கு எல்லாத்துக்கும் உறுதுணை அளிக்கிறது அந்த கடவுள். முதல் தாய் தகப்பனுக்கும் கடவுளுக்கும் குருமாருக்கும் கடவுளுக்கும் முதல் நன்றியுள்ளவர்களாக எல்லா மாணவர்களும் கட்டாயம் இருக்க வேண்டும். அது இருந்தால் கட்டாயம் அவைகளுக்கு கல்வியோடு சேர்த்து பணிவு அதுலேயும் மேன்மை கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்த மாணவர்கள் அவர்களை பின்பற்றி எல்லா மாணவர்களும் நடப்பாங்க. அதே மாதிரி ஒரு தான் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் கிடைக்காத மாணவர்கள் அதை கொண்டு அவைய துவண்டு போகாமல் அவைய ஒரு சாதிக்க வேணுமென்ற ஒரு நோக்கத்தோடு அவைய தொடர்ந்தும் திருப்பி எக்ஸாம் எழுதலாம் அல்லது வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவைய முன்னேறதை போல அந்த அப்படியான அவைய முன்னேற்றத்தையும் நாம் பார்த்து மற்ற மாணவர்கள் அதை பின்பற்றி நடக்கிறதும் முக்கியமான ஒன்று. அதே மாதிரி தாய் தந்தையர்கள் படுற கஷ்டத்துக்காக ஒவ்வொரு மாணவர்களும் கட்டாயம் அதுக்குரிய பிரதிபலனை கொடுக்க வேணுமன்றதுக்காக மிக முக்கியமான ஒரு தேர்வாக இலங்கையில் நடக்கிறது தான் இந்த GCE A-level எக்ஸாம். அதில் அந்த மாணவர்கள் கொடுக்குற ரிசல்ட்ஸ்ன்றது தான் உண்மையாக அநேகமாக பெரும்பாலும் அந்த தாய் தகப்பனுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கும். அந்த ரிசல்ட்ஸ் தான் அந்த தாய் தகப்பர்களை உண்மையாகவே ஒரு சந்தோஷப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சியாக காணப்படும். அப்போ அதை நாம் எடுத்து கொடுக்கறதுக்காக மாணவர் சமுதாயம் எந்த லெவலுக்கு வேண்டாலும் செல்லும். எனவே இந்தளவு அதாவது ஒரு பாரிய ஒரு முன்னேற்றத்துக்கு வந்திருக்கின்ற எதிர்காலத்தினுடைய வைத்திய நிபுணராக வர இருக்கின்ற அதுவும் நீரோசையனாக வர இருக்கணும் என்ற இந்த மாணவிக்கு மருத்துவப்பூட மாணவி என்று சொல்லலாம். இப்போ வாழ்த்துக்கள் தெரிவித்தவனாக அதே மாதிரி நம்மளை இப்போ ஆரம்ப நர்சரியிலிருந்து படிப்பிச்சு கொண்டு வர எங்களுக்கு தேவி டீச்சர் நர்சரி படிப்பிச்சவங்க, தர்ஷினி டீச்சர் படிப்பிச்சவங்க. அதே மாதிரி ப்ரைமரியில் எனக்கு தரம் 1லிருந்து தரம் 5 வரைக்கும் தயானந்தினி ஆசிரியை தான் எங்களுக்கு வகுப்பாசிரியாக இருந்தவர். மிகவும் பிடித்த ஒரு ஆசிரியை எனக்கு அவர். எப்பொழுது என்ன கேட்டாலும் முகம் கோணாமல் எது வேண்டும் என்றாலும் சொல்லி தருவார். அதே போன்று என்னுடைய திறமைகளை அவர் இனங்கண்டு வேறு போட்டிகளுக்கும் என்னை அழைத்து ஒரு போட்டியாளராக தெரிவு செய்வதற்காக அவர் பாடுபட்டுள்ளார். அவ்வாறு தமிழ்த்தின போட்டிகளில் பங்கு பெற்றுவதற்கு அவர் உதவி செய்துள்ளார். அவ்வாறு தமிழ்த்தின போட்டிகளில் பங்கு பெற்றுவதற்காக எனக்கு பயிற்சி அளித்த ஆசிரியர்களுக்கும் நான் இவ்விடத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரவிதா ஆசிரியை எனக்கு பெரும்பாலான உதவிகளை செய்துள்ளார். பாவோதல் போட்டி, அதே மாதிரி கிராமிய போட்டி என்று சொல்லி நடக்கிறது. அப்படியான போட்டிகளுக்கு சென்று அதில் பரிசில் பெறுவதற்காக டீச்சர்ஸ் உதவி செய்திருக்காங்க. அதே மாதிரி நான் அந்த போட்டிகளுக்காக கொழும்புக்கு செல்ல வேண்டுமென்றாலும் என்னை அழைத்து செல்வதற்காக பல ஆசிரியர்கள் உதவி செய்துள்ளார்கள். அவர்களும் இவ்விடத்தில் என்னால் நன்றி தெரிவிக்கப்படுகின்றனர். மேலும் தரம் 6 முதல் தரம் 11 வரைக்கும், தரம் 6 முதல் தரம் 9 வரைக்கும் நிறைய ஆசிரியர்கள் கல்வி கற்பித்துள்ளனர். அவர்களை மறக்க முடியாது. ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் என்னை பிடிக்கும். அதே மாதிரி எனக்கும் ஒவ்வொரு ஆசிரியர்களையும் பிடிக்கும். அவர்களை நான் மறக்க மாட்டேன். அவர்களுக்கும் இவ்விடத்தில் நன்றி கூறுகிறேன். மேலும் தரம் 10, 11 கல்வி கற்பித்த ஆசிரியர்கள் அவர்களுக்கும் இவ்விடத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வாறே உயர் வகுப்புகளில் எனது கல்வியை தொடர்வதற்கு உதவி செய்த பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் விசேட வகுப்பு டியூஷன் ஆசிரியர்களுக்கும் இவ்விடத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு மாணவர்களும் தன் நர்சரியிலிருந்து படிப்பிச்சு கொண்டிருந்த
நர்சரிந்து இப்போ வரைக்கும் உயர்கல்வி அதே போல் வேறு வேறு நோக்கங்களுக்காக வகுப்புகளுக்கு செல்லலாம். அவ்வாறான இடங்களில் கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் என்று ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் ஒவ்வொரு மாணவரும் எப்போதும் கீழ்ப்படிந்து செல்ல வேண்டும் என்று நான் மாணவ சமுதாயத்துக்கு கேட்டுக்கொள்கிறேன். எனவே இந்த நீண்ட நேர்காணலில் கலந்து கொண்ட மருத்துவப்படத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற கொழும்பு மருத்துவப்படத்துக்கு தெரிவு செய்யப்பட உள்ள 7 3 பாடங்களிலும் ஏசித்திகளை பெற்ற களுவாஞ்சிக்குடியை சேர்ந்த இந்த மாணவியை அதாவது வடிவேல் பத்மலோஜனி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக எதிர்காலத்திலே அதாவது நரம்பியல் சத்திர சிகிச்சை நிபுணராக வர வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.